ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகா, நாங்குநேரி 4 வேலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய ஸ்டேட் ஹைவே நோக்கி நம்ம வந்து நாங்குநேரிலிருந்து சுமாராக ஒரு 10வது கிலோமீட்டரில் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இடம் இருக்குது. பறவைகள் சரணாலயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். அந்த பறவைகள் சரணாலயத்தில் 6வது கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குதுங்க. ஒரு சைடு வந்து சோமநாதபேரி, இன்னொரு சைடு வந்து கழுவூர். 2 ஊருக்கு நடுவில் தான் இருக்குது. 2 ஊருக்கு நடுவில் இருக்குது. இது லெஃப்ட் பாருங்க, ஒரு பனைமரம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பனைமரம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக பனைமரம் இருக்குல்ல, அதுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய லேண்ட். அந்த கார்னிக்கு பாருங்கள், அது ஒரு பார்டர். அந்த பக்கம் ஒரு ஊர், 2 பக்கமே ஊர். கார்னிக்குடையமும் ஒரு ஊர், நான் நிற்க இடத்துல பின்பகுதியில் இருக்கிறதும் ஒரு ஊர். நடுவில் தான் இடம் இருக்குது. மெயின் ரோடு, பஸ் ரோடு, திருச்செந்தூர், திசையன்விளை, ஊரி, கழுவூர் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் அந்த ரோட்டில் போகும். இடம் நல்ல பிளைனாக இருக்குது. எந்த இடம் மரங்களோ கருவ மரம் எதுவும் இல்லை. உள்ளே பாருங்கள், ஒரு இபி லைனு, ஒரு ரூமும் இருக்குது. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. ஒரு கிணறு அடிக்கணும் இன்னைக்கு 10-15 லட்சம் ரூபா ஆகும். ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் வேணும் எடுக்கணும்னா 4 லட்சம் ரூபா வரும். சீனியரில் வச்சாலுமே கிடைக்காது, அவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. 5 ஏக்கர் ரோடு முகப்பில் பஸ் ரோட்டில் இருக்குங்க. ஏக்கருக்கு வந்து 15 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 15,000 ரூபா கேட்குறாங்க. வீட்டு மனைகள் போடணும்னாலும் ஏற்ற இடம். வீட்டு மனைன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் வந்து சேல்ஸ் ரொம்ப இருக்காது. ஏன்னா 2 பக்கம் கிராமம்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும். வெளியூர் ஆட்கள் வந்து வாங்காது. ஆனால் பறவைகள் சரணாலயம் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல் உள்ளது. பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்க்கறதுக்கு மக்கள் நிறைய வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஆனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருக்கனால நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு கிணறு. இந்த கிணறு வந்து க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த கிணறு வந்து ஏன்னா யூஸ் இல்லாமல் இருக்கிறதுனால பல இதுகளும் உள்ளே வந்து இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக, ஏன்னா தூசிகள்லாம், பொடிகளும் கல்லுகளும் விழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தண்ணி இருக்குது, உள்ளுக்க நல்லா தண்ணி இருக்குது. பக்கத்தில் நெஞ்சை நீங்கள் நேராக பார்க்குறீங்களா, பனைக்கு அடுத்து பாருங்கள், பச்சை கலரில் தெரியுதுல, அது அவ்வளோ வந்து நஞ்சை பயிரிட்டுருக்காங்க. நெல் பயிர் பயிரிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக நஞ்சை இருக்குன்னா பக்கத்தில் குளம் இருக்குதுன்னு அர்த்தம். வலது பக்கம்தான் குளம் இருக்குது, இடது பக்கம் ரோடு. இடது பக்கம் நம்ம என்ன பார்க்குறது ரோடு. ஸோ இது வந்து வலது பக்கம் உங்களுக்கு வந்து நஞ்சை பயிரிட்டுருக்கனால குளம் இருக்குது. அதனால நீரோட்டம் வந்து நல்லா இருக்கும். அதுவும் இந்த கூந்தங்குளம் ஏரியான்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் செழிப்புள்ள இடம். அதனால தான் பயிர் செய்யக்கூடிய இடங்கள்ல நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. மற்றபடி இந்த இடம் பயிர் செய்யாமல் விட்டுருக்கனால தண்ணி உங்களுக்கு இறைப்பு இல்லை, அதனால அப்படி இருக்குது. கிணறு சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த சர்வீஸை எடுத்து தந்துடுவாங்க. இபி சர்வீஸ் வந்து அந்த வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா யூஸ் இல்லாமல் சும்மா இருக்குது பாருங்கள், அதனால வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. நல்ல செழிப்பான இடங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. காரணம் வந்து நஞ்சை வந்து உங்களுக்கு விளையினாலே உங்களுக்கு அந்த இடம் நல்ல தண்ணி செழிப்பு. நெல் பயிர் இட்டாலே தண்ணி செழிப்பு. நெல் பயிர் எல்லா இடமும் விளையாது. ஆறு, குளம், ஏதாவது கால்வாய்கள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நஞ்சை அப்படிங்கிறது பட்டால பதியம். ஸோ அது பட்டால பதியினாலே தண்ணி செழிப்பு. இப்போ ஒரு சைடு அந்த கார்னிக்கு சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிராமம், அடுத்த கிராமம் பாருங்கள். நான் வீடியோவை கட் பண்ணாமல் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். நேரே இடதுபுறம் பாருங்கள், அந்த ஊர் தெரியுது. வந்துட்டோம். இவ்வளவு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் 2 பக்கமுமே ஊர் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடமும் விலை குறைவு, ஏக்கர்ஸும் குறையாக இருக்குது. அது போக தண்ணி வசதியும் நல்லபடியாக இருக்குது, சர்வீஸும் கிணறு. ஓகே, தேங்க்யூ.